வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பர். பகல்ல மட்டும் இல்லாம இரவுலையும் ஜொலிக்கிற மாதிரி ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை அட்ராக்டிவா டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட இன்டீரியர்ஸுமே சூப்பர். எல்லா ரூம்ஸுக்கும் ஃபால் சீலிங் ஒர்க்கோட அட்ராக்டிவா அலுமினியம்ல இன்டீரியர் ஒர்க் செஞ்சிருக்காங்க. வீட்டோட பிளானுமே சூப்பர். 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங், ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், கிச்சன், டைனிங், எல்லா பெட்ரூம்ஸ், மாஸ்டர் பெட்ரூம்ஸ் எல்லாமே கொடுத்து வீட்டை ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனுமே சூப்பர். ஃப்ரண்ட்டில் 33 அடி தார் ரோட், ஆப்போசிட்டில் பெரிய பார்க் ஏரியா, சைட் வந்து நார்த் ஃபேஸிங், சுற்றி நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு கனவு வீடாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். லேட்டஸ்ட் டிசைனில் பிளான் பண்ணி வால்ஸுக்கு உட் டிசைன் டைல்ஸும், சீலிங்கில் பார்த்தீங்கன்னா WPC ஃப்ளூட்டட் பேனல்ஸும், ஃப்ரண்ட்டில் லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கிரில் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை டே டைமில் மட்டும் இல்லாமல் நைட் டைம்லையும் ஜொலிக்கிற மாதிரி நிறைய ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் லைட்ஸோட அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே 30க்கு 16 அடி சைஸில் பெரிய கார் பார்க்கிங். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. பார்க்கிங் பெருசாக இருக்குது. இதில் 2 பெரிய காரை கூட தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5க்கு 4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. தரைக்கு முழுவதும் 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட் டைல்ஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி அங்கே பேஸ் கேபினெட் அண்டு சைட் டால் கேபினெட்ஸோட அலுமினியமில் பெரிய டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. படிக்கட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக ஒரு ஹிடன் டோர் பிளான் பண்ணி பேக் சைடில் UPS ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும், அது போக ஸ்டோரேஜுக்காக வால் செல்ஸும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ் அண்டு சென்டர் சென்டர் லைட்டும் மாட்டியிருக்காங்க. மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் கிராண்டாக ஃபுல்லாக பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் ட்ரீ டிசைனில் லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க்கும், ஃப்ரண்ட்டில் ஒரு டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் இல்லைன்னா ஸ்டாச்சூஸ் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன செல்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் கென்ட்ராரோ. இதோட டோட்டல் சைஸ் 16க்கு 11. இது பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இந்த டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உட் டிசைனில் அலுமினியமில் செஞ்சுருக்காங்க. கிச்சனில் யூஸேபிள் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் சிங்க்கும் கிரானைட்டை ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே அலுமினியமில் ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னியும், சைடில் கிளாஸ் டோர்ஸோட நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓவர்ஹெட் கேபினெட்ஸ்க்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூரா அதுக்குமே கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க.
இது டைனிங் ஸ்பேஸ். ஃபோல்டபுள் டைப்பில் ஸ்பேஸ் சேவிங் கான்செப்டில் டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. வேணுங்கும் போது ஓப்பன் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். கார்னரில் கிரனைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 17x11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா அலுமினியமில் கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே பூரா வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் கிளாஸோட ரெடி பண்ணி சீலிங்லையும் அழகா ஃபால் சீலிங் ஒர்க் வித் ஹேங்கிங் லைட்டோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16x16 அடி சைஸில் பெரிய லிவிங் ஹால். கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சவுத் சைடில் ஒரு பெரிய வால் மவுண்ட் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா ரூம்ஸ்லையுமே அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால ஈஸ்ட் சைடில் பெரிய டிவி யூனிட்டும் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு 4.75 5 அடி சைஸில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்து உள்ள ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 9x4.25. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபர்ஸ்டர், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. நாளை காலுக்கு 3 அடி சைஸில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம். அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7x4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த பெட்ரூமில் கார்னரில் ஃபோல்டபுள் டைப்பில் சின்ன ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ. இது வந்து 2 சைடு ஓப்பனிங் வர்ற மாதிரி எல் ஷேப்டு பால்கனி. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு உட் டிசைன் டைல்ஸ் பதிச்சு சீலிங்க்கு அதுக்கு மேட்சிங்காக WPC ஃப்ளூட்டட் பேனல்ஸ் கொடுத்து பால்கனியை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சீலிங்லையும் வால்லையும் பெரிய ப்ரொஃபைலைட்ஸ் மாட்டியிருக்கிறதும் அது போக ஃப்ரண்டில் லேசர் கட் டிசைனில் பெரிய கிரில் மாட்டியிருக்கிறது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வீட்டில் தனியாக லாண்ட்ரி ரூமும் கொடுத்துருக்காங்க.
சைஸ் 8க்கு 4. உள்ள கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து மேலே ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி பக்கத்தில் கீர்நத்தமில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,39 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.